தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநில மாநாட்டை விக்கிரவாண்டியில் நடத்த திட்டமிட்டுள்ள நிலையில் அது தொடர்பான காவல்துறையின் 21 கேள்விகளுக்கு கட்சியின் பொதுச் செயலாளர் புஸ்ஸி ஆனந்த் பதிலளித்துள்ளார். எனினும் காவல்துறையின் அனுமதியை தொடர்ந்து மாநாட்டுக்கான தேதி முடிவு செய்யப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழக கட்சியின் முதல் மாநாட்டை விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியை அடுத்த வி சாலையில் நடத்த ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. இதன் ஒரு பகுதியாக மாநாட்டிற்கு அனுமதி கோரி விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் மற்றும் காவல்துறை எஸ்பியிடம் தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் கட்சியின் பொதுச் செயலாளர் என் ஆனந்த் கடந்த மாதம் 28ஆம் தேதி கோரிக்கை கடிதம் ஒன்றை அளித்திருந்தார். இந்த சூழலில் மாநாடு தொடர்பாக கடந்த 2ஆம் தேதி 21 கேள்விகளுக்கு பதிலளிக்க தமிழக வெற்றிக் கழகத்தினருக்கு காவல்துறையினர் சார்பில் கடிதம் வழங்கியிருந்தனர். காவல்துறையினருக்கு பதிலளிக்க தவேகா நிர்வாகிகளுக்கு 5 நாட்கள் அவகாசம் வழங்கப்பட்டது. அந்த அவகாசம் நேற்றுடன் முடிய இருந்த நிலையில் கட்சியின் பொதுச் செயலாளர் மாவட்ட துணை கண்காணிப்பாளர் சுரேஷை நேரில் சந்தித்து 21 கேள்விகளுக்கு பதிலை எழுத்துப்பூர்வமாக வழங்கினார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த புஸ்ஸி என் ஆனந்த் 2 நாட்களில் காவல்துறை பதிலளிக்க உள்ளதாக கூறினார். இல்லைங்க, விக்கிரவாண்டியில மாநாடு நடக்கிறதுக்கு தான் நாங்க பெர்மிஷன் கேட்டு லெட்டர் கொடுத்துருக்கிறோம். அது அவங்க கேட்ட கேள்விக்கு எல்லாத்துக்கும் நாங்க பதில் கொடுத்துருக்கிறோம். அதை மேலதிகாரி கிட்ட அவங்க பேசிட்டு நாங்க சொல்றோன்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அவங்க சொன்ன பிறகு தலைவர் தளபதி அவர்கள் தேதியை அதிகபூர்வமாக அறிவிப்பார் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். இதனிடையே தமிழக வெற்றிக் கழகத்தின் தரப்பில் அளிக்கப்பட்டுள்ள பதிலின் சில தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதன்படி மாநாட்டில் 30,000 ஆண்களுக்கு இருக்கைகளும் 15,000 பெண்களுக்கும் 5,000 முதியவர்களுக்கும் இருக்கைகள் அமைக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. குறிப்பாக குழந்தைகளுக்கு அனுமதி இல்லை என்றும் மாற்றுத்திறனாளிகள் 500 பேருக்கு இருக்கைகள் அமைக்கப்பட உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. சென்னை பூந்தமல்லியைச் சேர்ந்த தனியார் நிறுவனம் சார்பில் ஒலிபெருக்கிகள் அமைக்கப்படும் என்றும் கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. காவல்துறையினர் அனுமதி கிடைத்துவிட்டால் திட்டமிட்டபடி 23ஆம் தேதி மாநாடு நடக்க வாய்ப்புள்ளதாகவும், இல்லாத பட்சத்தில் வேறு தேதியில் மாநாடு நடக்கும் என்றும் அக்கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. எனினும் இதுவரை கட்சியின் மாநாடு குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எதையும் விஜய் வெளியிடவில்லை. விரைவில் தேதியை விஜய் அறிவிப்பார் என்று புஸ்ஸி என் ஆனந்த் தெரிவித்துள்ளார்.